திராவிட கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் வரலாறை பற்றியும் புரிதல் இல்லை. ஒரு நம்ம மாரிதாஸ் நம்மளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, விஜய் அவர்கள் வந்து 1000 ரூபா 2000 ரூபா 5000 இந்த மாதிரி டிக்கெட் விட்டு கொள்ளையடிச்சு, அப்புறம் வந்து இந்த பிரசாந்த் கே கிஷோர் இதுக்கெல்லாம் வந்து வேற ஒரு ஆளை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சீமான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது என்னமோ அரசியல் பிச்சையான். அது வந்து முன்னாடி எடுத்தவங்க வந்து கலைஞர் எடுத்திருக்காரு, அண்ணா எடுத்திருக்காங்க, அதுதான் காலங்காலமாக தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன அந்த கலைஞர் அண்ணாவை பற்றி இவரே தப்பாக சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தில்முழு நடந்திருக்கு, யார் மாரிதாஸே சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட இடத்துல வந்து என்னென்னா லஞ்சம் ஊழல்லாம் நடந்திருக்குங்கிறாரு. அப்போ அதை தான் சீமான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற நம்மளுக்கு புரியல. இல்லை இப்படி சொல்கிறாரா அப்படிங்கிற நம்மளுக்கு புரியல. அதாவது சின்ன அளவில் கொள்ளையடித்தவன் பெரிய அளவில் கொள்ளையடித்தவனும் யாரை நீ கொண்டு வர போகிற அப்படின்னு சொல்கிறாரான்னு நம்மளுக்கு தெரியல. இவர் என்ன